ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரிட்டர்ன் ஆஃப் த லெஜெண்டரி ஸ்பியர் நைட் மான்வாவை தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1 to 5 வரையும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ஐகான்ல லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் வீடியோல எதோட கட் பண்ணி இருப்பேன்னா, நம்ம ஹீரோ ஏதோ ஒரு இடத்துல தனியா நின்றுட்டு இருந்திருப்பான், அதோட கட் பண்ணிருப்பேன். அப்படியே இந்த வீடியோல கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். டியூக்கோட கார்டன்ல நார்த் சைட்ல ஒரு பழைய கல் இருக்கும். நான் ரிக்ரஷன் ஆகுறதுக்கு முன்னாடி என்னோட பாஸ்ட்ல எங்க அம்மா இறந்த நினைவு நாளுக்காக இந்த இடத்துக்கு நான் அடிக்கடி வருவேன். இங்கதானே இங்கேயே இருக்கும். இந்த இடத்த நான் ஒரு பியூர் லக்குனாலதான் கண்டுபிடிச்சேன். அதுவும் இல்லாம இங்கதான் நான் லூகியாவையும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விரல அப்படியே கடிச்சு அந்த ரத்தத்தை இந்த இடத்துல சொட்ட விடுறான். அது அப்படியே மேஜிக் சர்க்கிள் மாதிரி ஆக்டிவேட் ஆகி ஒரு போர்ட்டல் ஒண்ணு கிரியேட் ஆகுது. அதுக்குள்ள பூந்து வெளில வந்து பார்த்தா ஹீரோ ஏதோ ஒரு பெரிய கேசில் இருக்கிற மாதிரி உள்ள இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கான். லாஸ்ட் வீடியோல நம்ம இந்த இடத்தோட தான் கட் பண்ணி இருந்திருப்போம். என்ன ஆச்சு இந்த இடத்துக்கு? என்னோட மெமரியில இருக்கிற டெம்பிள் மாதிரி இது இல்லையே. லாஸ்ட் தடவை நான் இங்க வந்தப்ப இந்த அளவுக்கு இந்த இடம் இவ்வளவு மோசமா இல்லையே. இந்த டெம்பிள்குள்ளதான் லூகியாவை செயின் போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா லூகியா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இரும்பு கம்பி தான் இருக்கு. ஹீரோ அந்த கம்பியை தொட்டோடனே ஒரே வெளிச்சமா வருது. என்ன என்ன நடந்தது இப்ப? எங்க இருப்பானா? இது என்ன சுத்தி ஒரே ஒயிட்டா இருக்கு? இங்க இந்த பக்கம் யார் நீ? இது நான் கொஞ்சம் முன்னாடி பார்த்த அந்த அயன்ராட்ல அந்த இரும்பு கம்பி ஒண்ணு இருந்துகிட்டு, நான் ஒன்னும் அயன்ராட் கிடையாது, நான் தான் டீமன் காட் ஸ்பிரிட் லூகியா. ஹீரோ என்னது டீமன் காட் ஸ்பிரிட்டா? அப்போ நீ என்ன சொல்ல வர? நீ தான் அந்த டீமன் கார்டோட ட்ரெஷரா? ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். அப்போ என்னோட பாஸ்ட் லைஃப்ல என் வாழ்க்கை ஃபுல்லா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்பியர் லூகியா ஒரு டீமன் காட் ஸ்பிரிட்டா? அது மட்டும் இல்லாம இப்பைக்கு அது சேஞ்ச் வேற பண்ணிருக்க அதோட ஷேப்ப. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னோட இந்த லூகியாவும் திரும்ப பாஸ்டுக்கு வந்ததுனால அதோட ஷேப் இந்த மாதிரி மாறி இருக்கா. அந்த இரும்பு ராடு ஐ மீன் லூகியா இருந்துகிட்டு நமக்கு இன்னும் டைம் இல்ல. ஹீரோன்னு என்ன சொல்ற? ஆமா, நமக்கு டைம் போக போக உன் பாடியில இருக்கிற அந்த ரெண்டு எனர்ஜியும் உன்னோட லைஃப் ஃபோர்ஸ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த ரெண்டு எனர்ஜியும் செட்டில் பண்ண வைக்கணும்னா உன் உடம்புல இருக்கிற இன்னொரு ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்தா மட்டும்தான் அது ரெண்டுத்தையும் அமைதி பண்ண முடியும். உன்னோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்ச நாள்லயே திரும்ப கொண்டு வந்தே ஆகணும். எந்த அளவுக்குன்னா மேஜிக் ஸ்பியர் ஆர்ட் ஸ்டேஜ் 4 அளவுக்காச்சும் நீ வந்தாகணும் சீக்கிரமாவே. என்ன சொல்ற? மேஜிக் ஸ்பியர் ஆர்ட் 4க்கு வரணுமான்னு ஹீரோ ஷாக் ஆயிடுறான். என்னோட பாஸ்ட்ல மேஜிக் ஸ்பியர் ஆர்ட்ஸ், அதாவது ஏசியன் வே ஆஃப் ஸ்பியர், அததான் நான் கத்துக்கிட்டேன். இந்த ஸ்பியரோட தான் நான் இன்னொரு கல்டிவேஷனையும் கத்துக்கிட்டேன். இக்னைட் கான்டினென்ட்லயே ஒரு நைட்டுக்கு ஸ்வாடு தான் பெரிய வெப்பன். அங்க இருக்கதான் எல்லாருமே ஸ்பியரை ஒரு சாதாரண ஒண்ணுத்துக்கு பிரோஜனம் இல்லாத வெப்பனா தான் பார்த்தாங்க. நான் ரிக்ரஸ் ஆகி வர்றதுக்கு முன்னாடி என் கூட என் ஸ்பியருக்கு ஈக்குவலா சண்டை போடுற ஆளுங்களை ஒரு கையில விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த நேரத்துல என்னோட மேஜிக் ஸ்பியர் ஆர்ட்ஸ் வந்துட்டு 4வது ஸ்டேஜ்ல இருந்தது. இத வந்துட்டு நம்ம ஒரு நைட்டோட கம்பேர் பண்ணோம்னா ஸ்வாடோட ஒரு மேனா வச்சிருக்கிற ஒரு ஆளை ரேங்க் ஏன்னு சொல்லலாம். அதுவே ஒரு மாஸ்டர் அப்சல்யூட் பீயிங்னே சொல்லலாம். மொத்தம் 8 ரேங்க் இருக்கு. என்னோட மேஜிக் ஸ்பியர் ஆர்ட்ஸ் வச்சு நான் 5வது ரேங்க் வரையும் வந்தேன். இந்த எம்பேலே நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் நைட்டாவும் ஆனேன். அப்படி இருக்கும்போது ரேங்க் 4ங்கிறது அதோட ஒரு படி தான் கீழே. இதை நான் ஆல்ரெடி செஞ்சிருக்கேன், அதனால டிஃபிகல்ட்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா எனக்கு அதுக்கான டைம் இல்லையே. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, நான் இந்த பாடியை வச்சுக்கிட்டு மேனா கல்டிவேஷன் பண்றதே கஷ்டமான விஷயம். லூகியாவனே கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிற வரையும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம உன்னால மேனாவை ஓரளவு வரையும் யூஸ் பண்ண முடியும். ஹீரோனே அது உண்மையிலே பாசிபிளா? அது வாய்ப்பு இருக்கான்னு கத்திட்டு இருக்கான். லூகியா இருந்துகிட்டு வாய்ப்பு இருக்கு, நீ உன்னை கான்டினியூஸா ட்ரைன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. நீ உன்னோட சூப்பரிமசி அளவுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமேலுக்கு நீயே தனியா தான் உன்னோட ஸ்ட்ரென்த்தை தேடி போய் ஆகணும். என்னோட கோல் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு மறையுது. ஹீரோ வந்துட்டு லூகியா என்ன சொல்ல வர, சொல்லிட்டு போன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். லூகியா போவாத போவாதான்னு சொன்னா ஒரு பிரைட் லைட் வருது. ஹீரோவெல்லாம் அதுல பார்க்கவே முடியல. திரும்ப ஹீரோ அந்த ஒயிட் ஸ்பேஸ்ல இருந்து ஒரிஜினாலிட்டிக்கே வந்துடுறான். அப்போ லூகியா என் கூட இருக்கிற வரையும் என்னால சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மேனாவை ஈஸியாவே யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த கான்டினென்ட்லயே சல்லடை போட்டு தளிச்சாலும் மேனா கல்டிவேஷன் மெத்தட் இந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது வேற யாரும் பண்றதுக்கு. ஏன்னா இது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச மேனா கல்டிவேஷன் மெத்தட். இப்போதைக்கு என்னால பண்ண முடிஞ்சது எல்லாம் ஒரு கையளவு மேனாவை மட்டும்தான் ஹோல்ட் பண்ண முடியும். இதை வச்சு என்னால மேஜிக் ஸ்பியர் ஆர்ட்ஸ் ஸ்டேஜ் 1 போக முடிஞ்சது. யா, நான் பண்ணிட்டேன். அப்போ என்னால இத பண்ண முடியும். மேஜிக் ஸ்பியர் ஆர்ட் ஸ்டேஜ் 1ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே மேனாவை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல கொண்டு வரதுதான். அது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். பார்த்தா அதை வச்சு ஒரு குத்துன வேகத்துக்கு அது பறந்து போய் அந்த இடமே திரிச்சு உடஞ்சு விடுவது. கைசர், இப்பதான் இங்கதான் இது ஆரம்பிக்க போகுது. நான் கண்டிப்பா சம ஸ்ட்ராங் ஆகி நீ எதெல்லாம் உனக்காகன்னு யோசிச்சு வச்சிருக்கியோ அது எல்லாத்தையுமே எடுத்துப்பேன். கட் பண்ணி இந்த சைடு டியூக் ஆனுகஸோட கெஸ்ட் ரிசப்ஷனை காட்டுறாங்க. டியூக்கும் சிஃபனும் இங்க வந்துடுறாங்க 2 பேரும். என்னது, பார்த்தா நம்ம எதிர்பார்க்காத கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த ரெட் ஹேர் பொண்ணு பேரு தான் சியல். அவதான் அந்த டாட்டர் ஆஃப் பாயிண்டர் ஃபேமிலி.
சியல் இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ற? அங்கேருந்து ஒருத்தன் வந்துட்டு டியூக் எங்களை மன்னிச்சிருங்க, பிரின்சஸ் சியல் வந்துட்டு ரொம்பவும் அமைதியாவே இல்ல, அதனாலதான் இங்க சொல்லாம கொள்ளாம வர வேண்டியதாயிடுச்சு. அவனோட பேரு காக்ஸ் போல இருக்கு. காக்ஸ் நீயா இதுக்கு அப்பாலஜைஸ் பண்ற? நீ கேபிட்டல்ல வாழ்ந்துட்டு இருந்தாலும் உன்னை பாக்குறது எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்கு. இந்த மாதிரி எப்பயாச்சும் பார்த்தாதான் உண்டு. இது யாருன்னா கவுண்ட் காக்ஸ், பாயிண்டர் ஃபேமிலியோட ரிட்டைனர். பாயிண்டர் ஃபேமிலில இவன் கையில எந்த ஒரு காசுமே படாம எங்கேயுமே போவாது. டியூக் உங்களோட வார்த்தைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். காக்ஸ் நீ அவ்வளோ சாரினா நீ ஏன் எங்க ஃபேமிலிக்கு வந்து ஒர்க் பண்ணக்கூடாது? சீரல் ஒன்னே டியூக் நீங்க ரொம்பவுமே மோசம். நீங்க எப்படி எங்க ஃபேமிலி ட்ரெஷரான காக்ஸ இப்படி ஆட்டைய போட ட்ரை பண்ணலாம்? இதான் சியலுங்கிறது. நான் கூட வேற யாரும் நினைச்சேன். ஏன்னா நீ இந்த மாதிரி எல்லாம் நல்லபடியெல்லாம் கிரீட்டிங் சொல்ல மாட்டியே. இப்பதான் எனக்கு தெரிஞ்ச சியலா நீ பேசுற. அப்புறம் டியூக் நான் கேள்விப்பட்டேன் பெபிள் வந்துட்டு ரேங்க் சி நைட் அளவுக்கு ரீச் ஆயிட்டானாமே. ஏன் கேக்குறேன்னா நான் வந்துட்டு நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணலான்னு இருக்கேன். காக்ஸ் இருந்துட்டு கத்துறான், பிரின்சஸ் அந்த மாதிரிலாம் டியூக் முன்னாடி பேசக்கூடாதுன்னு கத்திட்டு இருக்கான். டியூக் என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, பிரின்சஸ் இன்னுமே இன்மேச்சூரா இருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு அவன் கதறிட்டு இருக்கான் டியூக் கிட்ட. டியூக் ஒன்னே கவலைப்படாத, அவ ஒரு சின்ன பொண்ணுதான், அதனாலதான் அந்த மாதிரி ஆக்ட் பண்றா. என்ன மன்னிச்சிருங்க பொன்சின் ரிபேக்கா, நான் வந்துட்டு உங்களை பத்தி மறந்தே போயிட்டேன். இவருதான் கவுண்ட் பொன்சில் ஜின் ரிபேக்கா, இது இஸ்லின் ஜின் ரிபேக்கா. டியூக்கு என்னோட கிரீட்டிங்ஸ் இவ இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறா. அங்க சீல் இருந்துகிட்டு இவ யாரு, இவ எதுக்கு இந்நேரத்துல இங்க இருக்கா? பிரின்ஸ் நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது, எதனால நீ இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காக்ஸ் கதறிட்டு இருக்கான். ஏய் ஆமா நான் கேள்விப்பட்டேன், டியூக்கோட காங்க பையனோட பையன் 3 சென்ட் போட்டு துவைச்சு வாங்கிட்டானாமே, உண்மையா அது? நான் நிறைய ரூமர்ஸ் கேள்விப்பட்டாதான் கேக்குறேன். பிரின்சஸ் பிளீஸ் தயவு செஞ்சு என்ன பேசுறீங்கிறத யோசிச்சு பேசுங்க, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. காக்ஸ் ஏதாச்சும் நான் தப்பா சொன்னா? நான் வந்துட்டு கியூரியஸா இருந்தேன், அதான் உண்மையா என்ன ஏதுன்னு கேட்டேன். இங்க பாருங்க பிரின்ஸ், நீங்க என்ன உண்மை ஏதுன்னு தெரியாம அப்படிலாம் கேட்க கூடாது. அது முதல்ல ரூமரா இல்ல உண்மையானு தெரிஞ்சுக்கிட்டு தான் எதா இருந்தாலும் நீங்க பேசணும். சிஃபன் ஒன்னே பாக்ஸ் சொல்றது உண்மைதான் செசில், அது எல்லாமே ஒரு ரூமர் தான். யங் மாஸ்டர் ஜோசுவா பாடி ரொம்பவுமே வீக். இத்தனைக்கும் அவர் பிறந்ததுல இருந்தே மானாகர்ஸோட தான் பிறந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரால் எப்படி 3 சென்டரியனா அடிச்சு துவைக்க முடியும்? ரிபக்கா ஒன்னே உண்மையாது, யங் மாஸ்டர் ஜோசுவாக்கு மானாகர்ஸ் இருக்கிறது. டியூக் எடுத்துக்கிட்டு ரிபேக்கா நீ கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க, நீ என்ன நினைக்கிற, அந்த பையனை நீ பாத்துக்கிறியா? டியூக் என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா ரிபேக்கா நான் என்ன சொல்றேன்னா, இந்த எம்பையர்லயே 5th கிளாஸ் மெஜிஷியன் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னா அதுல நீயும் ஒரு ஆளு. என்னோட நீ மேனாக்கு ரொம்பவுமே சென்சிட்டிவான ஆளு, அதனால நீ அவனை பாத்துப்பன்னு நான் நினைக்கிறேன். ரிபேக்கா மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், டியூக் ஆண்ட்ரூஸ் கிட்ட இருந்து ஸ்கோர் பாயிண்ட் பண்றதுக்கு எனக்கு இது நல்ல சான்ஸ். ஓகே டியூக் நான் வந்துட்டு அவனை பாத்துக்கிறேன். சிஃபன் ஒன்னே டியூக் நீங்க கேபிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஏன் யங் மாஸ்டர் ஜோஸ்வாவோட கண்டிஷனை பாத்துட்டு போக கூடாது? சிஃபன் என்ன சொல்ற? ஏன் சொல்றனா சீஃப், ஜோசா நிம் உண்மையிலேயே மேனாக்கர்ஸ் உள்ள ஆளா இல்லையாங்கிறத இப்ப கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்படி பொய்னா இந்த ரூமர்ஸ் எல்லாமே பொய்யணும், அப்படி உண்மைனா ரூமர்ஸ் எல்லாமே உண்மைன்னு நம்ம முடிவு பண்ணிடலாம்ல, அதனாலதான் சொல்றேன். சரி சிஃபன், அதை நீ எப்படி பண்ணலாம்னு நினைக்கிற? டியூக் எனக்கு ஒரு ஆர்டர் மட்டும் கொடுங்க. டியூக் எனக்கு ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் கொடுங்க, எனக்கு கீழே இருக்கிற எல்லா நைட்ஸையும் யங் மாஸ்டர் ஜோஸ்வாவை கவனிக்க சொல்லி நான் ஆர்டர் கொடுக்கறேன். சிஃபன் என்ன சொல்ற? கிரிம்சன் நைட் ஆர்டர ஒரு 9 வயசு பையனை பாத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறேன்னு சொல்றியா? டியூக் ரூமர் சொல்ற மாதிரி அவன் உண்மையிலேயே பவர்ஃபுல்லா இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். இதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஆள் என்னோட கமெண்ட் கீழேயே இருக்கான். நீங்க மட்டும் இல்ல அவனை பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சந்தோஷப்படுவீங்க. நான் உன்னோட ரிப்போர்ட்ட படிச்சேன், செட்டேரியனுக்கு இடையில வந்துட்டு கான்ஃபிளிக்ட் இருக்குன்னு தானே நீ சொல்ல வர, கரெக்டா? ஆமா அது உண்மைதான், எனக்கு புரியுது கெயின். மிலிட்டரி ரூல்ஸ் படி உனக்கு அத்தாரிட்டி இருக்கு அவங்க எல்லாரையும் பனிஷ்மெண்ட் பண்றதுக்கு, பட் ஆனா அது கொஞ்சம் அவசரமா முடிவெடுத்த மாதிரி இல்ல? கெயின் ஒன்னே அவங்க எல்லாம் டியூக்கோட ஒய்ஃப கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, இவ இருந்துட்டு என்ன சொன்ன பண்ணி? எவ்வளவு தைரியம் இருந்தா அவனுங்க வெனசானிம் அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. சார் அது வெனசானிம் கிடையாது, லூசியானிம். லூசியானிமா அது? ஆமா சார், டியூக்கோட 2வது ஒய்ஃப். அப்போ கெயின் நீ என்ன சொல்ல வர? செட்டேரியன் 2 பேர் கை கால உடைச்சது ஒரு சர்வெண்ட்டுக்காகவா? சார் லூசியானிமோ டியூக்கோட ஒரு அபிஷியல் ஒய்ஃப் தான், அவங்க ஒன்னும் ஒரு சாதாரண ஆள் கிடையாது சோல்ஜர்ஸ் எல்லாம் ஈஸியா அவங்களை கொலை பண்றதுக்கு. அவங்க எப்படி யார் முன்னாடி ஆக்ட் பண்றாங்களோ அது டியூக்கு அவமானத்தை கொடுக்கும். இந்த தடவை என் மேல தப்புனா கண்டிப்பா நான் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை வாங்கிக்கிறேன் சார். சரி கெயின், இந்த தடவை இந்த மேட்டர் அப்படியே விட்டுடலாம். சரி எனக்காக ஒரு விஷயத்த நீ செஞ்சாகணும் அடுத்த தடவை, ஓகேவா? உங்க ஆர்டருக்காக நான் காத்துட்டு இருக்கேன் சார். கெயின் இன்னைக்கு வந்துட்டு நீ யங் மாஸ்டர் ஜோசா கூட சண்டை போட்டே ஆகணும். என்ன சொல்றீங்க? நான் யங் மாஸ்டர் ஜோசா கூட சண்டை போடணுமா? ஆமா கெயின், யங் மாஸ்டர் ஜோசாக்கு உண்மையிலேயே மேனாக்கர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத இந்த தடவை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன் சொல்றேன்னா டியூக் வந்துட்டு யங் மாஸ்டர் ஜோசா மேனா பிளாக் உள்ள ஆளுன்னு கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. இதே மாதிரி விட்டோம்னா இப்ப இல்ல எப்பயாச்சும் யங் மாஸ்டர் பெபிளோட வலிக்கு குறுக்க இருக்க வாய்ப்பு இருக்கு.
அப்போ சார் நீங்க என்ன சொல்றீங்க, யங் மாஸ்டர் பெபிள் வந்துட்டு யங் மாஸ்டர் ஜோஷுவா கிட்ட தோத்துருவார்னு சொல்ல வரீங்களா? ஏய் தேவையில்லாததெல்லாம் பேசாத. யங் மாஸ்டர் பெபிள் வந்துட்டு ஒரு ஜீனியஸ். அவர் மாதிரி ஒரு ஆளை இந்த உலகத்துல கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் சாதாரணமா ரோட்ல கிடக்கிற ஒரு கல்லுல தடுக்கி கிரவுண்ட்ல விழுவாங்கன்னு நினைக்கிறியா? கெயின் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறா, என்னது யங் மாஸ்டர் ஜோசா ஒரு கல்லா? அவர் சாதா கல்லு கிடையாது, வானத்தை கிழிச்சிட்டு கீழே விழுவுற ஒரு ஆஸ்ட்ராய்ட் கல்லு. கெயின் நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். நீ ஜோசா கூட சண்டை போடும் போது சீக்கிரட்டா அவனோட பாடியில கொஞ்சோண்டு மேனாவை இன்ஜெக்ட் பண்ணு. உண்மையிலேயே யங் மாஸ்டர் ஜோசா மேனா கர்ஸோட பிறந்திருந்தா கண்டிப்பா அந்த மேனாவை அவனோட பாடி ரிஜெக்ட் பண்ணிடும். மேனா கர்ஸ் கூட பிறந்தவங்களோட பாடியில மேனாவை இன்ஜெக்ட் பண்ணா அது அவங்களோட பாடிக்கே ஒரு பாய்சன். அது மட்டும் உள்ள போயிட்டுனா அவனால 10 நாளுக்கு மேல உயிரோட இருக்க முடியாது. கெயின் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், எனக்கு தெரியும் இவன் வந்துட்டு யங் மாஸ்டர் பெபிளோட சைடுன்னு. பட் ஆனா இவ்வளவு ஓப்பனா இந்த மாதிரி பிளான் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதுன்னா அந்த சின்ன ட்ரைனிங் கிரவுண்ட்ல போய் வெயிட் பண்ணு. டியூக்கும் கவுண்டும் அங்க சீக்கிரமா வந்துருவாங்க. புரிஞ்சுது சார்? இதுதான் ஸ்மாலர் ட்ரைனிங் கிரவுண்ட். இங்க கெயின் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், என்னோட சுப்பீரியரோட டைரக்ட் ஆர்டரா இது இருந்தாலுமே நான் யங் மாஸ்டர் ஜோசாவை ஹார்ம் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா நான் அவரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். அந்த இடத்துல ஹீரோ வந்துடுறான். நீ கெயின் தானே? ஆமா யங் மாஸ்டர், நான் கேள்விப்பட்டேன் நீ என் கூட சண்டை போட போறியாமே. ஆமா யங் மாஸ்டர், டியூக் வந்துட்டு உங்க கூட என்னை சண்டை போட ஆர்டர் போட்டிருக்காரு உங்களோட எபிலிட்டியை டெஸ்ட் பண்றதுக்காக. ஓ அப்படியா, டியூக் சொன்னாரா? மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் ஹீரோ. அப்போ டியூக் வந்துட்டு நான் எந்த அளவுக்கு கேப்பபிள்ங்கிறத நோட்டீஸ் பண்ணிருக்காரு. சரி, அவரு கூடயே விளையாண்டு பாப்போம். யங் மாஸ்டர் நீங்க கவலைப்பட அவசியம் இல்ல, ஏன்னா நான் உண்மையிலேயே உங்க கூட போய் சண்டை போட போறது கிடையாது. என்ன சொல்ற கெயின்? நீ என் கூட உண்மையிலேயே சண்டை போட போறது கிடையாதா? கெயின் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? அப்போ நீ என்ன கேவலமா பாக்குறியா? யங் மாஸ்டர் என்ன சொல்றீங்க? கெயின் உனக்கு எப்படி ஒரு நைட்டா உன்னோட லார்ட சூஸ் பண்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி ஒரு லார்டா என்னோட சபார்டினேட் சூஸ் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. என்னோட சபார்டினேட்டா வரணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள்கிட்ட இந்த மாதிரி ஒரு வீக் மைண்ட் செட் இருந்ததுன்னா எப்படி நான் உங்களை ஏத்துக்கிறது? உண்மையிலேயே நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சினா உன்னோட பெஸ்ட கொடுத்து சண்டை போடு கெயின். ஏன்னா உன் ஸ்வாட் சண்டை போறதுக்காக தானே வச்சிருக்க. கரெக்டா அந்த நேரத்துல டியூக்கும் அப்புறம் மத்த எல்லாருமே வந்துடுறாங்க. பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே 2 பேரும் வந்துட்டீங்க போல இருக்கு. உங்க 2 பேரும் மாத்தி மாத்தி இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டீங்களா? நான் என்னோட ரெஸ்பெக்ட டியூக்கு கொடுக்குறேன். சிஃபன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், இந்த வாண்டு பய டியூக் ஆண்ட்ரூஸ் முன்னாடி இப்பயுமே ரூடா தான் இருக்கான். என்னோட பேரு ஜோசா, என்னோட ரெஸ்பெக்ட நான் டியூக்கு கொடுக்குறேன். டியூக் ஒன்னே, நான் உனக்கு வந்துட்டு இந்த ஈக்விட்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. பரவாயில்ல, யாரும் சொல்லி கொடுக்காமலே நீ நல்லாவே பண்ற. டியூக் நான் மத்தவங்க என்ன பண்றாங்கிறத பார்த்துதான் இதை கத்துக்கிட்டேன். கேள்விப்பட்டியா அத? ஆமா டியூக் கேள்விப்பட்டேன். நீங்க என்னைய டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. சிஃபன் ஒன்னே, யங் மாஸ்டர் ஜோசா இது வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். இது ஒரு டெஸ்ட் கிடையாது. டியூக் வந்துட்டு உங்களை பத்தி கவலைப்படுறாரு. இதோட அப்ஜெக்டிவே என்னன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான டிசபிலிட்டி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த இது. ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், டிசபிலிட்டியா? இந்த பன்னாட பைய சிஃபன் பெபிள் சைடு தானே ஏதோ ஒரு ஸ்கீம் பண்றான். கண்டிப்பா என்ன கொல்றதுக்காக தான் இருக்கும். கெயின் நீ ஃபைட்டுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டியா? எஸ் லார்ட், நீங்க ஆர்டர் கொடுத்தா எப்ப வேணா சண்டை போட நான் ரெடியா இருக்கேன். கெயின் நீ ஏதோ ஒன்னத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஜோஸ்வா உன்னோட ஃபைட் பண்ண போறது கிடையாது. ஃபைட் பண்ண போறது பெபிள். ஜோஸ்வா உன்னோட அண்ணனா நானு கண்டிப்பா உன்னை நல்லாவே பாத்துப்பேன், கவலையே படாத. இது ஒரு சாதாரண ஸ்பேரிங்கிறதுனால இங்க ரியல் ஸ்வாட் யூஸ் பண்ண கூடாது. வெறும் உட்டன் ஸ்வாட் மட்டும்தான் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணுவோமே, அந்த உட்டன் ஸ்வாட். ஓகே மை லார்ட், நானும் இந்த ஸ்பேரிங்க சின்சியரா பண்ணுவேன்னு பெபிள் அவனோட ஸ்வாட் எடுத்துக்கிறான். ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், அந்த சிஃபன் பயலும் இந்த பெபிளும் என்னோட முடிவுக்காக தானே இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்காங்க. அப்போ உங்க எல்லாருக்கும் காட்டுறேன் ஒரு ஸ்வாட்மேன்ஷிப்னா எப்படி இருக்கும்னு. எனக்கு தேவைப்படுறதெல்லாம் இது மட்டும்தான். ஸ்டீல் ஒன்னே, அந்த பையன் செமையா காமெடி பண்றான். பிரின்சஸ் ஸ்டீல் அந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு கத்திட்டு இருக்காரு காக்ஸ். சிஃபன் ஒன்னே, யங் மாஸ்டர் காமெடி பண்ணாதீங்க, அந்த உடன் ஸ்டிக்க வச்சு என்ன பண்ண முடியும் உங்களால? டியூக் ஒன்னே, ஒரு நிமிஷம் இரு. ஜோஸ்வா நீ உண்மையிலதான் சொல்றியா? ஆமா லார்ட். அப்ப சரி, எல்லாரும் போய் உங்களோட சீட்ல உட்காருங்க. புரிஞ்சுது மை டியூக். அப்புறம் பெபிள் நீ கண்டிப்பா மேனா யூஸ் பண்ணவே கூடாது, புரிஞ்சுதா? கவலையப்படாதீங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், இந்த பன்னாட பாய்கிட்ட போய் மேனாவை யூஸ் பண்ணனா எனக்கு தான் அவமானம். இங்க கெயின் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், யங் மாஸ்டர் என்னதான் உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? டேய் ஜோசா, உன்னால அந்த உடன் ஸ்டிக்க வச்சு நான் அடிக்க போற ஸ்வாட் ஸ்ட்ரைக் எல்லாம் தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? இத்தனைக்கும் நீ ஹார்ஸ் குடோன்ல ஷிட்ட கலெக்ட் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருந்த ஆளு, இத வச்சு என்னடா பண்ண போற? டியூக்கோனே, இப்பல இருந்து ஸ்பாரிங் ஸ்டார்ட் ஆகுது. இவனே சரின்னு ஸ்வாட் எடுத்துட்டு சம ஸ்பீடா முன்னாடி வந்தா ஹீரோ அவனோட ஸ்டிக் எடுத்து நேரா மூஞ்சிக்கிட்டே ஓடுறான். அதை அப்படியே ஜம்ப் பண்ணி தடுத்துட்டு, நீ அந்த குச்சை வச்சு சண்டை போடுறத பார்த்தா எங்கிட்ட ரோட்ல சண்டை போடுற மாதிரி இருக்குடா. அதுவும் இல்லாம அங்கதான் இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் கத்துக்கிட்டியா? ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், இவன் வேணா ஒரு சீராங்க நைட்டா இருக்கலாம், இவன்ட்ட இருக்கிறதெல்லாம் ஸ்பீடு மட்டும்தான். அதுவும் இல்லாம இவன் அவ்வளவா யோசிச்சு செயல்பட மாட்டான்.
அவன் லெப்ட்ல கட் பண்ணி வந்தா ஹீரோ ரைட்ல கம்ப வச்சு ஒரே அடி. இந்த பையன் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அடிப்பான். ஒரு காங்கம்பையனோட பையனா இருந்துகிட்டு என்ன மாதிரி ஒரு ரேங்க் இருக்கிற ஆளை அடிக்கிறியா நீ அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது கம்ப வச்சு வயிற்றுல இன்னொரு குத்து. இப்ப பேசு. பாரு இந்த பெபுள் பையன் அந்த அடியை வாங்கிட்டு நிக்கிறான். அப்ப சரி இதே மாதிரி நான் டிஸ்டன்ஸ கீப் பண்ணி ஃபைட் பண்ணனா, டேய் ஜோசா உனக்கு இந்த மாதிரி இடம்லாம் சூட்டே ஆகல, நீ எங்க இருக்கியோ அங்கேயேதான் இருந்தாகணும். ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், என்ன இவன் மேனாவை யூஸ் பண்றானா, அது இந்த டிஸ்டன்ஸ்ல, இது கண்டிப்பா டேஞ்சரஸ் ஆச்சு. டியூக் அதை பாத்துறாரு. பெபிள் சீக்கிரமா அதை நிப்பாட்டு, என்ன பண்ற நீ. அவன் அடிச்ச அடியில அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே வந்துருச்சு. பட் ஆனா அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்தது இவன் கிட்டே இருந்து இல்ல, நம்ம ஹீரோ கிட்டே இருந்து. இவன் வச்சிருந்த ஸ்வாடு திருச்சி 2 துண்டா விழுவுது. நம்ம ஹீரோவும் மேனை யூஸ் பண்ணிருக்கான். அதை பார்த்து ரெபேக்கா ஷாக் ஆயிடுறான். அது மேனால. பெபிள் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், இந்த பண்ணாட பையன் இவன் எப்படி மேனா யூஸ் பண்றான். ஒன்ன மாதிரி ஆள் எல்லாம் நான் ஒரு ஆளை ஏத்துக்கவே மாட்டேன். நான் தான் டியூக்கோட சக்சஸர். அது நான் தான் கத்திட்டே திரும்ப ஒரிஜினல் கத்தி எடுத்துட்டு மேனாவை யூஸ் பண்ண போறான். ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், இன்னும் 10 வருஷத்துல இந்த டியூக்டமே சிவில் வார்னால இந்த எம்பையர்ல இருந்து மறைஞ்சு போயிடும். எனக்கு மட்டும் ஒரு நல்ல சப்போர்ட் இருந்ததுன்னா என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். இந்த டியூக்டம் இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். அப்போதைக்கு கரெக்டா டியூக் வந்து 2 பேரும் சண்டை போட போகும்போது அப்படியே வந்து நிப்பாட்டிடுறாரு. நீங்க இதுக்கு மேலேயும் இந்த சண்டையை கண்டினியூ பண்ணீங்கன்னாக்க உங்க 2 பேரையும் நான் சும்மா விட்டு தேட மாட்டேன். ஷிஃபன் ஷாக் ஆயிரும். என்னது 9 வயசுல மேனாவா? இந்த எம்பையரோட ஹிஸ்டரியிலே இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது. ஷிஃபன் உன்னோட டவுட் இது போதும் நான் நினைக்கிறேன். ஆமா டியூக், ஆமா. ஆனா டியூக் நான் இந்த மாதிரி ஒரு மேனாவை பார்த்ததே கிடையாது. உடனே ரிபக்கா இருந்துகிட்டு, என்னோட அப்சர்வேஷன் படி அது ஒரு மேனா தான், கண்டிப்பா அது மேனா தான். ஜோசா கிட்ட இருக்கிற மேனாவை பெபிள் கூட கம்பேர் பண்ணோம்னாக்க கம்பேரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு யங் மாஸ்டர் ஜோசா கிட்ட இருக்கு. யங் மாஸ்டர் யூஸ் பண்றது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மேனா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதோட ரொம்பவும் டிஃப்ரெண்ட். ஏன்னா அது ஒரு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மேனா. சிஎல் ஒன்னே அந்த பையன் மேனா யூசர்னு யாரு நினைச்சா. கெயின் ஒன்னே கண்டிப்பா யங் மாஸ்டர் ஜோசா வந்துட்டு ஒரு